ஹலோ பேரண்ட்ஸ். இந்த பார்ட் 3 வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரென்தனிங் வெர்பல் ஒர்க்கிங் மெமரி. அதுதான். ஏன்னா அந்த வெர்பல் ஒர்க்கிங் மெமரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னா, அது நம்ம கிண்டர் கார்டன் லெவல்ல இருந்தே ஒரு குழந்தைகிட்ட படிச்ச விஷயத்த வாய் வழியா அந்த குழந்தை சொல்லி நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்கூல்ல டீச்சிங் மெத்தடுமே அந்த மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்லி குடுத்தாங்க? சொல்லு பார்க்கலாம். நீ என்ன படிச்ச? சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஒப்புவித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு டெஃபினட்டா இந்த வெர்பல் ஒர்க்கிங் மெமரி பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு விரிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் எஜுகேட்டர், அர்ஜுனா ரெடினஸ் லேர்னிங்ல இருந்து. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒர்க்கிங் வெர்பல் மெமரிய எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ இதை பண்றதுக்கு நிறைய வந்து நம்ம வீட்லயே நிறைய பிளே மெத்தட்ஸ் வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து சொல்லி அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகுது. ரிப்பீட் அண்ட் எக்ஸ்பேண்ட் கேம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஐட்டத்தோட நேம் சொல்லுவேன். அதாவது வீட்ல நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கிச்சன்ல வேலை பார்த்துட்டே என் குழந்தைக்கு கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் இப்போ கையில ஒரு லேடல் இருக்கு. ஸோ என் கையில ஒரு லேடல் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ குழந்தை என்ன சொல்லும் அப்படின்னா, லேடல் பக்கத்துல ஒரு பவுல் இருக்கு. சரி, லேடல் பக்கத்துல ஒரு பவுல் இருக்கு. அந்த பவுல்ல கொஞ்சம் வாட்டர் இருக்கு. ஸோ இப்படி ஒரு ரிப்பீட்டடாவும் சொல்லிட்டே வரணும். அந்த வார்த்தைகளை வந்து அப்படியே ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகணும். இது ரொம்ப ஃபன்னாவும் இருக்கும். குழந்தையால இதுக்கப்புறம் இதுதான், இதுக்கப்புறம் இதுதான் சொல்லி அந்த ஸ்டெப்ஸையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைப் ஆஃப் கேம். இன்னொரு கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றது. இப்போ நான் வந்து 3, 2, 1 அப்படின்னு சொல்றேன்னா, அவங்க வந்து 1, 2, 3 அந்த மாரி சொல்றது. ஸோ அது மாரி நான் ரிவர்ஸ்ல சொல்றதெல்லாம் வந்து அவங்க இன்னொரு அதர் ரிவர்ஸ்ல இருந்து சொல்றது. நான் சொன்ன நம்பர் அப்படியே அவங்க ரிவர்ஸ்ல சொல்றது. ஸோ இந்த மாரி ரிவர்சிங் கேம் ஆடும்போதும் நம்மளுடைய அந்த வெர்பல் ஒர்க்கிங் மெமரி வந்து அழகா இம்ப்ரூவைசேஷன் ஆகும். அதே மாதிரி இந்த மாரி வெர்பல் மெமரிய நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணினோம் அப்படின்னா, நம்ம குடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ அழகா கோரிலேட் பண்ணி குழந்தைங்க எக்ஸிக்யூட் பண்ண தொடங்குவாங்க. அதே மாரி இன்னொரு ஒரு ஐடியா இதுல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ குழந்தைங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீ 2 கிளாப் பண்ணு. அதுக்கப்புறமா 2 கிளாப்பு, ஒரு தடவ நோஸ் டச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? ஜம்ப் பண்ணணும். இதுல 3 இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் நீ 2 தடவ கிளாப் பண்ணணும். அதுக்கப்புறம் நோஸ் டச் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நீ ஜம்ப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 2, 1 அதுக்கப்புறம் 0 அப்படிங்கும்போது ஜம்ப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு ஆக்டிவிட்டி, 4க்கு ஒரு ஆக்டிவிட்டி, 3க்கு ஒரு ஆக்டிவிட்டி, 2க்கு 1க்குன்னு சொல்லி அப்படியே அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இதுவும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க வெர்பலா குடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சரி, வெர்பலா ஒரு விஷயத்த அடுத்தடுத்து சொல்றதுக்கும் சரி, புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குழந்தைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க இது மாரி வீட்ல ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட்ல மறக்காம சொன்னீங்க அப்படின்னா, மித்த பேரண்ட்ஸும் அத என்னன்றத தெரிஞ்சுப்பாங்க. நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ அடுத்த வீடியோல இதுக்கு அடுத்து உள்ள மெமரிய எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. யாரோட அனுப்பிச்சு ஷேர் பண்ணிக்கிட்டா உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பேரண்டிங்.